கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு சுத்திகரிப்பு, இங்கிலீஷில் வந்து சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறித்து பவுல் வந்து ரோமர் 6, 7, 8 அதிகாரங்களில் எழுதியிருக்கிறான். ஸோ 5:20 வந்து கர்த்தரானவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். ஸோ அந்த நியாயப்பிரமாணத்தின் காரணமாக மீறுதல்கள் பெருகிற்று. ரைட்டு, கர்த்தர் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கலன்னு மீறுதல்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஸோ நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பொழுது மீறுதல்கள் பெருகிற்று. ஸோ அதிகமான மீறுதல்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அதிகமான மீறுதல்களுக்கு பலியாக வேண்டும். ஸோ நியாயப்பிரமாணம் இல்லாத பொழுது மீறுதல்கள் கம்மியாக இருக்கும். ஸோ மீறுதல் பெருகின இடத்தில் கிறிஸ்து நமக்காய் மடித்திருக்கிறார். நாம் சத்துருக்களாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக பலியாய் இருக்கிறார். மீறுதல்கள் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று. ஸோ அதுக்கப்புறமா வந்து 6வது அதிகாரத்திலேருந்து இந்த சுத்திகரிப்பை பற்றி எழுதும் பொழுது முதல் பாயிண்ட்டை என்ன சொல்கிறாருன்னா, மீறுதல் ஏன் பெருகுதுன்னு பார்க்கணும். நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொழுது நாம் பாவிகள் என்பதை நியாயப்பிரமாணம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பித்தது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பாவ சுபாவத்தை வெளியில் எடுத்துட்டு வந்தது தான் அந்த நியாயப்பிரமாணம். ஸோ அந்த பாவ சுபாவத்தில் மீறுதல்கள் பெருகிற்று அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ 6வது அதிகாரத்தில் சுத்திகரிப்பின் விசுவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் சிலுவையில் மரித்திருக்கிறோம், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். என்னுடைய பாவ சுபாவம், என்னுடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரித்திருக்கிறான். ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் நாமும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது ஒரு புதிய மனுஷனாக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஸோ உடனே நம்ம என்ன நினைக்கலான்னா, பழைய மனுஷன் அந்த பாவ சுபாவம் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு விசுவாசியா மறுபடியும் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வரலாம். பட் அதுதான் இங்கே அவர் மறுபடியும் விளக்கக்கூடிய ஒரு விஷயம். 7வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி மறுபடியும் வரும்பொழுது அந்த பாவ சுபாவத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குற மாதிரி, ரைட்? ஸோ என்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கும் பொழுது அந்த பாவ சுபாவம் வந்து உயிர் பெற்று நம்மை வஞ்சிக்கக்கூடும். ஸோ அதனால் இன்னொரு கோட்பாடு இங்கே கொண்டு வராரு, இன்னொரு விசுவாசம். அது என்ன விசுவாசம்னா, ரோமர் 7வது அதிகாரம் 6வது வசனம் அல்லது 6வது வசனம், நாம் நியாய பிரமாணத்திற்கும் மரித்திருக்கிறோம். ரைட், புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாவ சுபாவத்திற்கு மரித்திருக்கிறோம் அப்படின்னோடனே, ஓகே, நான் ஒரு புதிய மனுஷன், எனக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படி வரும்பொழுது மறுபடியும் பாவ சுபாவம் உயிர் பெற்றுடும். ஸோ இப்போ பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நியாயப்பிரமாணத்துக்கும் நாம் மரித்திருக்கிறோம். ஸோ அப்போ எப்படி தான் வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ரைட்? நாம் ஒரு புதிய மனுஷனாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழல்ல, ஆவியின் பிரமாணத்துக்கு கீழாக வாழும் பொழுது அந்த பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, என்னை பாவம் மரணம் என்கிறவையிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. ஸோ மாமிசத்தினால் பலவீனமாய் இருந்தது நிமித்தமாக நியாயப்பிரமாணம் என்னை நீதிமானாக்க முடியவில்லை, ரைட்? ஸோ இன்னொரு பாயிண்ட் கூட நீங்கள் யோசிக்கலாம், நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக வாழணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். ஸோ அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளை நிறைவேற்றணுன்ற அவசியமே இல்லை. ஸோ ப்ளீஸ் do read it and you will enjoy. Thank you so much.